வெல்கம் டு நோவிடெக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த கெரியர் சக்சஸ் ஃபார்முலா. என்னோட கெரியர்ல நான் ஒரு நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல போகணும், எப்படி போறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நைட்லயோ அல்லது லக்லயோ வர்றது சக்சஸ் கிடையாது. சக்சஸ் அப்படின்னா நம்ம அதுக்கான பர்சனா மாறுறது தான் சக்சஸ். நம்ம ஒரு பர்சனை மாறி சக்சஸ் அட்ராக்ட் பண்றது பேரு தான் சக்சஸ். ஓகே, இப்போ நம்ம கெரியர் சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னா என்ன? ஓகே, சோ கெரியர் சக்சஸ் அப்படிங்கிறது ரேண்டம் கிடையாது, சிம்பிள் பிரின்சிபிளை அது ஃபாலோ பண்ணுது. அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ கெரியர் சக்சஸ் ஈக்குவல் டு கிளாரிட்டி பிளஸ் ஸ்கில் பிளஸ் டிசிப்ளின் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் மென்டர்ஷிப். இத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்க. ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணுவீங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கும்? நம்மளோட வீடு எப்படி இருக்கணும், எந்தெந்த ரூம் எங்க இருக்கணும், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது கரெக்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட வீடு வரும். அதே மாதிரி தான் நம்மளோட கெரியரும். நம்ம என்ன மாதிரி ரோல் நம்ம சூஸ் பண்ணணும், ஓகே, அதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், அண்ட் தென் அதை ரீச் பண்றதுக்கான எவ்ரி ஸ்டேஜ நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல கிளாரிட்டியா இருக்கணும். ஸோ உங்களோட கோல் கிளாரிட்டியா இருந்தாலே நீங்க உங்களோட லேர்னிங்கை ஃபோக்கஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்பர் 2 ஸ்கில்ஸ். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்கிறது வேற, அது அப்ளை பண்ண முடியுங்கிறது வேற. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒருத்தர் டிரைவிங் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, சோ அவரு டிரைவிங் ரிலேட்டடா புக்ஸ் எடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கத்துக்கிறாரு. தென் நிறைய வீடியோஸ்ல போயிட்டு ஒரு கார் எப்படி ஒர்க் ஆகும், கார் எப்படி ஓட்டுறது அப்படின்னு வீடியோ பார்த்துறாரு. திடீர்னு ஒரு நாள் நம்மள போயிட்டு அந்த கார்ல உட்காருங்க, அவர் டிரைவ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா நம்ம உட்காருவோமா? மாட்டோம். கரெக்ட் தானே? சோ அதே மாதிரிதான் இங்க நம்ம எனக்கு தெரியும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அதை எப்படி அப்ளை பண்ண தெரியணும், அண்ட் தென் அப்ளை பண்ணதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியணும். இதுதான் இந்த ஸ்கில்ஸ். இதை தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மூணாவது டிசிப்ளின். ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்காங்க, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெம்பரவரி, டிசிப்ளின் தான் பெர்மனன்ட். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க மோட்டிவேஷன்ல கத்துக்கிற நினைக்கிறீங்க. ஓகே, ஒருத்தர் இதை பத்தி பயங்கரமா பேசிட்டாரு, இதை நான் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஓகேவா, ஒரு நாள் எனர்ஜியா இருப்பீங்க, ஒரு நாள் டயர்டா இருப்பீங்க, இன்னொரு நாள் இதை பண்ணணும்னே தோணாது. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க புது விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது இன்கன்சிஸ்டன்சியா போய் முடிஞ்சிடும். ஓகே, சோ இது டிசிப்ளின். அப்படி என்னன்னா, இன்னைக்கு எனக்கு பண்ணணும்னே தோணல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கூட நம்ம பண்ணியே ஆகணுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம அதை பண்றது பேரு தான் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் யாரோட கட்டாயத்தினால வர்றது இல்ல, இது நம்மளோட டார்கெட் பேஸ்ல நம்ம ரெகுலரா நமக்குள்ளே வர்றதுதான் இந்த டிசிப்ளின். ஓகே, சக்சஸ் இஸ் நாட் டேலண்ட், இட்ஸ் a daily habit, so it is called discipline. Okay, example, daily learning, practice and skill building. Okay, then strategy. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது முக்கியம் இல்ல, கஷ்டப்பட்டு படிக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா கரெக்டான டைரக்ஷன்ல தான் நம்ம போறோமா அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிளுக்கு, நான் எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை அதுக்கு அடுத்து நான் கத்துக்கணும், எப்படி நான் என்ன என்னோட வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும், எப்படி நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணாம பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 2 பேர் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஒரு 2 மாசம் டைம் இருக்கு. பர்சன் 1 என்ன பண்றாரு அப்படின்னா, ரேண்டமா அவர் தெரிஞ்ச எல்லாத்தையும் ரேண்டமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பயங்கர எஃபோர்ட் போடுறாரு, காலையில எழுந்திருக்காரு, டெய்லி ஓடிக்கிட்டே இருக்காரு, டெய்லி இது பண்ணிட்டே இருக்காரு. பர்சன் 2 ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்றாரு. ஓகே, எந்த டேலாம் நான் ஹார்டா ஹிட் ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த டேலாம் நான் ஜிம்முக்கு போகணும், எந்த டேலாம் நான் ரெக்கவரி எடுக்கணும், என்ன மாதிரி நான் டயட் எடுத்துக்கணும், ரேஸ்க்கு முன்னாடி எப்படி நான் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவர் பிளான் பண்றாரு. ஓகேவா, இப்போ இந்த 2 பர்சன்ல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸோ ஆப்வியஸா பர்சன் நம்பர் 2. ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் இங்க பெரிய ரோலை பிளே பண்ணுது. ஓகே, ஸோ எதை நான் கத்துக்கணும், எப்படி நான் அப்ளை பண்ணணும், எப்படி நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நம்பர் 5 மென்டர்ஷிப். ஓகே, சோ மென்டர் அப்படிங்கிறவங்க நீங்க என்ன டிராவல் பண்ணணும், நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ
அதை ஆல்ரெடி டிராவல் பண்ணவரா இருப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அதை டிராவல் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த மென்டர்ஷிப் இருக்கிறதுனால நீங்க மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க, போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா போய் சேருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 ஸ்கில்ஸும் ஓகே, இந்த 5 விஷயம், இந்த 5 எலமெண்ட்டையும் நீங்க வந்துட்டு கரெக்டா பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் ஈஸியா சக்சஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வித் நல்ல சேலரியோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி கெரியர் ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.